அவள் மனது யாருக்கும் வராது. கஷ்டம் வரும் பொழுதுதான் மனிதர்களின் உண்மை முகம் வெளியே தெரியும் என்பார்கள். அப்படித்தான் ஆகி போனது. குழந்தைக்காக எங்கெங்கோவெல்லாம் பணம் கேட்டார்கள். ஆனால் பணத்தை வைத்து கொண்டும் ஒருவரும் கொடுக்க முன்வரவில்லை. தமிழ், நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. நம்ம ஏன் சம்மர் கிட்ட கேட்டு பார்க்க கூடாது? மற்றவர்களிடம் கேட்டாலும் ஏனோ அவனிடம் கேட்க அவளுக்கு மனம் வரவில்லை. அதற்கு ஒரே காரணம் அவன் அம்மா சொன்ன அசிங்கமான வார்த்தைகள்தான். அவள் அப்பாவும் அவளை அசிங்கமாகத்தான் பேசுகிறார். ஆனால் 1000 தான் இருந்தாலும் அவள் அப்பா அல்லவே அவர். தமிழ் தயங்கினாள். குழந்தை உயிர்தானே தமிழ் முக்கியம். தமிழ் கையை பிசைந்தாள். நீ வரவேணாம், நானே போற. பணம் வாங்கிட்டு வர, கடனா வாங்கிட்டு வர. நாம அப்புறம் அடிச்சுக்கலாம் தமிழ. தமிழ் மனமே இல்லாமல் சரியென தலையாட்டினாள். அவள் படும் பாட்டை கண்டு அந்த வானமே அழுதது போலும். அப்படி ஒரு இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது. அந்த மருத்துவமனை வளாகத்தின் முன் அங்குமிங்கும் நடந்தாள் தமிழ். ஒரு அரை மணி நேரம் கழித்து தோழியிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்லு ரம்யா, என்னாச்சு? ரம்யா அந்த பக்கம் நடந்ததை சொல்ல துவங்கினாள். ரம்யா சமருக்கு தொடர்பு கொண்டாள். ஆனால் அவன் அழைப்பை எடுக்கவில்லை. சரி, வீட்டுக்கு சென்று விடலாம் என அவன் வீட்டை தேடி சென்றாள். அவள் நினைத்ததை விட அது பெரிய பேலஸ் தான். நிச்சயம் இங்கே பணம் கிடைக்கும், அந்த குழந்தையை காப்பாற்றி விடலாம் என பெரும் நம்பிக்கையுடன் சென்றாள். பணம் இருந்தால் என்ன, கொடுக்க மனம் இருக்க வேண்டுமே. அந்த வாட்ச்மேன் ரம்யாவை உள்ளே விட மறுத்தார். அண்ணே, ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சமர் சாரை பார்க்கணும். ஒரு குழந்தை உயிர் விஷயம் என்று கெஞ்சினாள். அந்த வாட்ச்மேன் கொஞ்சம் நல்லவர் போலும். குழந்தை என்றதும் அவர் உள்ளே விட்டு விட்டார். ரம்யா அவசரமாய் அந்த பேலஸ் உள்ளே ஓடி வந்தாள். அங்கிருந்த பாடி கார்ட்ஸ் அவளை தடுத்தார்கள். யார் நீ என்று அவளை உள்ளே விட மறுத்தார்கள். நான் முக்கியமான விஷயமா சமர் சாரை பார்க்கணும். அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பக்கம் வந்தது ஒரு கம்பீர குரல். யாரது என்று. வேறு யார், சமர் அன்னைதான். ரம்யாவுக்குத்தான் அவரை தெரியுமே. அவர் மீது அதீத கோபம் இருந்தாலும் இப்பொழுது அவளுக்கு குழந்தையின் உயிரே முதன்மையாகப்பட்டது. யார் நீ? என்ன வேணும் உனக்கு? நான் சமர் சாரை பார்க்கணும். ஏன், என்ன விஷயமா பார்க்கணும்? அவர் பேச்சில் பணக்கார திமிரும் ஆணவமும் நிறைந்து வழிந்தது. பண விஷயமா பார்க்கணும். பணம் என்றதும் அவர் இதழ் நக்கலாக விரிந்தது. சமரிங்கல்ல, வெளியே போ என்றார் அவர். மேடம் ப்ளீஸ், ஒரு குழந்தையோட உயிர் போற விஷயம். உங்களை கெஞ்சி கேட்குற, அந்த குழந்தை உயிரை காப்பாத்துங்க. சின்ன குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு மேடம், ப்ளீஸ். யாரென்று தெரியாத குழந்தைக்காக கெஞ்சி கொண்டிருந்தாள் அவள். சமர் அன்னை நக்கலாக சிரித்தார். அப்புறம் ஏண்டி, இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி வருவீங்க? பணம் இருந்தா அள்ளி கொடுக்கணுமோ? ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இப்படித்தான் போய் சொல்லிட்டு வருவாளுங்க. அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. ரம்யாவுக்கு யாரிடமும் கெஞ்சி பழக்கம் இல்லை. ஆனால் அவரிடம் கெஞ்சினாள். மேடம், நான் பணத்துக்காக போய் சொல்லல. நிஜமா ஒரு சின்ன குழந்தை ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நீங்க வேணும்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, உண்மை புரியும். சமர் அன்னை அவள் முன்னே வந்து நின்றாள். ஓஹோ, நீ அப்போ உண்மைதான் சொல்ற? ஆமா மேடம். சரி, நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் என்னால பணம் கொடுக்க முடியாது. என்ன மீறி என் பையன் கொடுக்கவும் மாட்டான் மேடம் என்றாள் ரம்யா அதிர்ச்சியுடன். ஏண்டி, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரோட்ல போற வர பிச்சைக்காரனுக்கு இப்படி பிச்சை போட்டு போனா நாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்க முடியுமா? பணம் குடுக்கறதால நாங்க பணக்காரங்களா இல்ல. உங்களை மாதிரி இல்லாதவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதால தான் நாங்க பணக்காரங்களா இருக்கோம். யாருன்னே தெரியாத அந்த குழந்தை செத்தா என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன என்றார் கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல். ரம்யா அவரை கேவலமாக பார்த்தாள். சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என அந்த வீடே கேட்கும்படி கத்தினாள் ரம்யா. ஏய் என்றார் அவர் கர்ஜனையாக. என்னடி ஏய்? எங்க வந்து யார எதிர்த்து பேசுறேன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? த கிரேட் அகிலாண்டேஸ்வரி தானே. நல்லாவே தெரியுதுடி, கேரட் மூஞ்சி. ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்ற, அவ செத்தா என்ன வாழ்ந்தா என்னன்னு சொல்ற? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எழுதி வச்சுக்கோ, நீ எல்லாம் நரகத்துக்கு தாண்டி போவ, நாசமா போனவளே. அந்த பொண்ணுக்கு பயம் இல்ல. ஆத்தாடி, என்ன கிளி கிளிக்கிறா? ஏய், அவ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுங்கடா. அவர் கோபத்தின் உச்சத்தில் கத்தினார். அந்த பாடி கார்டு ரம்யா மீது கை வைக்க வந்தார். அவருக்கு நம்ம புள்ளைய பத்தி தெரியல போல. ரம்யா ஒரு சுத்தி சுத்தி பஞ்சு விட்டா பாருங்க, கொக்கா மக்கா அவ சுருண்டு போய் கீழே விழுந்தான். அகிலாண்டேஸ்வரியே அரண்டு போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. அடியே அரளிக்கோட்ட ஆன்டி, பணம் இருக்குன்னு தானே ஆடுற?
ஒரு நாள் இது எதுவுமே இல்லாம நீ நிப்படி. அப்பதான் உனக்கு மனுஷங்க தான் முக்கியம்னு புரியும். நீ எல்லாம் ச்சே என்று காரி துப்பாத குறையாக திட்டிவிட்டு செல்பவளை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் பார்த்து கொண்டிருந்தார் அவர். என்ன பண்ண முடியும்? அவ அடிதான் இடி மாதிரி இருக்கே. ரம்யா நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அவ பொம்பளையே இல்லடி, அப்படி பேசுறா, சரியான பஜாரி என்றவளுக்கு இன்னும் ஆத்திரம் மட்டும் குறையவில்லை. தமிழ் மணியை பார்த்தாள். இன்னும் 15 நிமிடங்கள் மட்டுமே இருந்தது ராவணன் கொடுத்த அவகாசம் முடிய. தமிழ், இப்ப பணத்துக்கு என்னடி பண்றது? தமிழ் விரக்தியாக சிரித்தபடி சொன்னாள். நான் பணத்தோட வரேன் என்று. ஆனா இந்த நேரத்துல யார்கிட்ட போய் கேப்ப? தமிழ் பதில் சொல்லாமல் சிரித்தாள். நான் பாத்துக்கிறேன் என்று போனை வைத்தவள் அந்த கொட்டும் மழையில் நனைந்தபடி ஒரு ஆட்டோ ஒன்றை பிடித்து அந்த பேலஸ் முன்னே வந்து நின்றாள். அது ராவணனின் கெஸ்ட் ஹவுஸ். அவன் கொடுத்த அவகாசம் முடிய இன்னும் 2 நொடிகள் தான் இருந்தது. அந்த கொட்டும் மழையில் நனைந்தபடி அந்த கதவருகே சென்றவளின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தானோ என்னவோ, கதவு திறந்தே இருந்தது. அவன் கொடுத்த நேரம் முடிந்து போனது. அவள் அந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே வாடிய கொடியாய் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே சென்றாள். அத்தியாயம் 32. கொட்டும் மழை துளியில் சொட்ட சொட்ட நனைந்தபடி அந்த கெஸ்ட் ஹவுஸின் முன்னே நின்று கொண்டிருந்தவளுக்கு வாழ்க்கை மீதிருந்த மொத்த பிடிப்பும் போனது போல் தோன்றியது. அவளும் எவ்வளவுதான் தாங்குவாள்? அவள் அண்ணாந்து பார்த்தாலும் பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பேலஸ் அது. படத்தில் மட்டும்தான் அப்படி ஒரு வீட்டை அவள் பார்த்ததுண்டு. ஆனால் அதையெல்லாம் ரசிக்கக்கூடிய மனநிலையில் இல்லை அவள். வீட்டின் கதவை தட்ட வேண்டிய அவசியம் கூட அவளுக்கு இல்லை. அவள் வருவாள் என அவன் எதிர்பார்த்தானோ என்னவோ, அந்த வீட்டின் கதவு அவளுக்காக திறந்தேதான் இருந்தது. தமிழ் அவள் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே சென்றாள். அவள் ஆடையிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் துளி அந்த டைல்ஸ் தரையில் வடிந்து கொண்டிருந்தது. அழகுக்காக பொருத்தப்பட்டிருந்த சின்ன சின்ன விளக்குகள் மட்டுமே அவ்வளவு பெரிய வீட்டில் எரிந்தது. இடி மின்னலின் சத்தத்தில் அந்த பேலஸ் ஏதோ பேய் பங்களா போலதான் தெரிந்தது. வீட்டில் இருப்பது போல் தெரியவில்லை. ஒவ்வொரு முறை இடி இடிக்கும் பொழுது அந்த பேலஸ் எங்கும் அந்த சத்தம் எதிரொலித்ததை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் பயமாக இருந்தது. அந்த இடி சத்தத்தின் நடுவே ஒரு பூட்ஸ் காலடி சத்தம் அவள் காதுக்கு தெளிவாகவே கேட்டது. அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அந்த மாடிப்படிகளின் நடுவே மங்கிய விளக்கின் வெளிச்சத்தில் நடந்து வந்தாள் அவள். அவளின் இத்தனை அவஸ்தைகளுக்கும் காரணமான ஒருத்தன், அவளை இவ்வளவு அலைய வைத்த அரக்கன். கழுத்தை ஒரு மாதிரி சாய்த்து ஒரு மாதிரி திமிர் தோரணையுடன் நடந்து வந்தவன் கைகளில் மது கோப்பை. வெல்கம் அவர் ஹோம். ஐ நோ நீ வருவனு, அதனாலதான் வாசல் கதவை திறந்தே வச்சிருந்த என்றவனின் வார்த்தைகளில் அத்தனை நக்கல், அவ்வளவு எல்லல். எப்படி நான் கேட்ட பணத்தை என் முகத்துல விட்டெறிவன் சொன்னியே, இப்ப எங்க பணம்? பின்னாடி யாராவது கொண்டு வருவாங்களா என்று எட்டி பார்த்தான். யாரையும் காணுமே, பணம் எங்கம்மா? தமிழ் அமைதியாகவே நின்றாள். பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு போன அம்மணி இப்ப ஏன் அமைதியா நிக்கிறாங்க? என்னாச்சு, இப்ப பேசலையா என்று அந்த மதுவை ஒரு சிப் அருந்தியவன் அவளை சுற்றி நடந்தான். எனக்கு அப்பவே தெரியும் உன்னால பணத்தை கொடுக்க முடியாதுன்னு. ஏன் தெரியுமா? அவள் அமைதியாகவே இருந்தாள். ஏன் சொல்லு. சரி, நானே சொல்றேன் என்று மழையில் நனைந்து போய் நின்றவளின் தாடையை பிடித்து அவனை பார்க்கும்படி செய்தான். ஏன்னா இந்த ராவணனை யாராலும் தோக்கடிக்கவும் முடியாது. அவனுக்கு யார்கிட்டயும் தோத்து பழக்கமும் இல்ல. தமிழ் இதழ் மெல்ல விரிந்தது. என் பணத்தை எடுத்தது நீதானு தெரியும். அவன் கண்களை பார்த்தபடி சொன்னாள். அவன் இல்லை என வாதிடவில்லை. கண்டுபிடிச்சிட்டு போல. ஆமா, நான் தான் எடுத்தேன். பணத்தை பத்திரமா வச்சுக்காது ஓன் தப்பு செல்லும். இப்ப என்ன, அந்த பணம் வேணும்னு அழப்போறியா? நீ என்ன தோக்கடிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? நீ இன்னும் ஜெயிச்சதா நம்பிட்டு இருக்கியா? அது ஏன் பணம். இப்ப அது ஏன் பணம். நீ நியாயமானவனே இல்ல. நான் நல்லவன்னு சொல்லவே இல்லையே. நீ நேர்மையான முறையில நடந்துக்கல. அது என் அகராதிலே இல்ல என்றான் கர்ஜனையாக சிரித்து. டங் என்று ஒரு மணி அடித்தது. ராவணன் கண்கள் அந்த கடிகாரத்தை பார்த்தது. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிச்சு போச்சு. நீ என்கிட்ட தோத்து போயிட்ட. நீ என்னை ஏமாத்திருக்க. அதுக்காக கோர்ட்டுல கேஸ் போட போறியா? அவன் இதழ் நக்கலாய் விரிந்தது. ராவணன் அவளை நெருங்கினான்.
அவள் தாடையை பற்றி அவளை பார்க்க செய்தான். நீ தோத்து போயிட்டா, நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லிருக்க. அவள் கண்களை பார்த்தபடி சொன்னான். தமிழ் அவள் கண்களை அழுத்தி மூடினாள். அவள் மூடிய கண்கள் வழி அந்த குழந்தையின் உருவம் மட்டுமே வந்து போனது. அவள் கண்ணை திறந்தாள். ஒத்துக்கிறியா? நான் என்ன சொன்னாலும் செய்வியா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி வேணும். ராவணன் என்னவென்பது போல் புருவம் உயர்த்தினான். எனக்கு 10 லட்சம் பணம் வேணும், அதுவும் கடனா. நீ ஏற்கனவே எனக்கு கடனாளிதான். எனக்கு இப்பவே வேணும். எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். எனக்கு பணம் கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் தோத்துதான் போயிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். உங்க காலை பிடிக்கணுமா, மன்னிப்பு கேட்கணுமா, கேட்கறேன் என பட்டென அவன் காலை பிடிக்க போனாள். ராவணன் விலகினான். அவன் கண்கள் கூர்மையுற்றது. அவன் புருவம் யோசனையாக விரிந்தது. ஒரு 2 நொடி அவளை உற்று பார்த்தவன் என்ன நினைத்தானோ பட்டென அங்கிருந்து மேலே சென்றான். அவன் திரும்பி வரும்பொழுது அவன் கைகளில் பணக்கட்டு இருந்தது. அவன் சொன்னது போல் ஏற்கனவே அவள் அவனுக்கு கடனாளிதான். அவனிடம் அவள் தோற்றுவிட்டாள்தான். இந்த பணத்தை அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனால் அவன் கொடுத்தான். அதுவும் ஏன் எதற்கு என்று கூட ஒரு வார்த்தை அவன் கேட்கவில்லை. தமிழ் முன்னே பணக்கட்டை நீட்டினான் ராவணன். தமிழ் கைகள் நடுங்க அந்த பணத்தை வாங்கிக் கொண்டாள். மறுபடியும் சொல்ற, இனி நீ அடிமை. நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். அவள் அமைதியாக தலையாட்டினாள். என்ன சொன்னாலும் என்று அவள் இடையில் பதிந்தது அவன் கரம். அவள் உடல் கூசியது. தேயில் நிற்பது போல் தோன்றியது. மற்ற நேரமாக இருந்திருந்தால் அவன் கன்னத்தை திருப்பியிருப்பாள். ஆனால் ஒரு குழந்தையின் உயிர் அவள் கையை கட்டி போட்டது. அவன் அவளை நெருங்கினான். அவள் கண்களை மூடினாள். அவள் கன்னம் வரைக்கும் வந்தவன் என்ன நினைத்தானோ பட்டென அவளை விட்டு விலகி நின்றான். போ என்றான். அவள் வாசல் நோக்கி நடந்தாள். ஏய் என்றான் சொடக்கு போட்டு. தமிழ் தலையை மட்டும் திருப்பி பார்த்தாள். காலையில 6 மணிக்கு இதே இடத்துக்கு வந்துரு. அவள் அமைதியாக திரும்பிக் கொண்டாள். அவன் அர்த்தமாய் சிரித்து கொண்டான். அந்த வீட்டின் கேட்டை தாண்டி வந்தவளின் கரம் அந்த பணத்தை இறுக்கி பிடித்தது. கொட்டும் மழையில் நனைந்தவளின் கண்ணீர் துளியும் சேர்த்து அந்த மழைத்துளியோடு கரைந்து போனது. கத்தி அழுக தோன்றியது. அந்த இடத்தில் முட்டி போட்டு கத்தினாள். எதை அடகு வைக்க கூடாது என்று நினைத்தாலோ அதை அடகு வைக்க துணிந்தாள். யாரிடம் தோற்றுவிடக் கூடாது என்று நினைத்தாலோ அவனிடமே தோற்றுவிட்டாள். இத்தனை கோடி மக்கள் வசிக்கும் இந்த பூமிதனில் தனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நரகமான வாழ்வு? எந்த பக்கம் சென்றாலும் ஏன் கடைசியில் அவன் காலடியில் வந்து விழுகிறேன் என அவளால் கதறி அழ மட்டும்தான் முடிந்தது. மற்றவர் போல் அவளும் சுயநலமாக இருந்திருந்தால் இந்நேரம் அந்த அரக்கனிடமிருந்து அவளுக்கு விடுதலை கிடைத்திருக்குமே. தன்னை இவ்வளவு ஒழுக்கமாக வளர்த்த தன் தந்தையின் தவறா, இல்லை எப்பொழுதும் மற்றவர்களுக்காக மட்டுமே யோசிக்கும் தன் தவறா என்று புரியவில்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுதவளுக்கு மனம் இப்பொழுது நிம்மதியாக இருந்தது. அவள் வாழ்வு கேள்விக்குறி ஆகியிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு பெஞ்சு குழந்தையின் உயிரை காப்பாற்றத்தானே. தமிழ் ஹாஸ்பிட்டல் சென்றாள். பணத்தை கட்டினாள். குழந்தைக்கு ஆபரேஷன் நடந்தது. அந்த குழந்தையின் பெற்றோர் தமிழ் கையை பிடித்து அழுதார்கள். அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு நேரம் கொடுத்த உணவுக்காக அவர்கள் மகளின் உயிரை காப்பாற்றி கொடுத்திருக்கிறாள். நீ 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 நல்லா இருக்கணுமா என்று இருவரும் ஆசீர்வாதம் மட்டும்தான் செய்ய முடிந்தது. நாளை குழந்தை கண்முழித்து விடுவாள் என்றும் ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்ததாகவும் சொன்னார்கள் அந்த டாக்டர்ஸ். அந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கையில் அமர்ந்து வெளியே பெய்யும் மழையை வெறித்து கொண்டிருந்தவளின் முன்னே சூடான தேநீரை நீட்டினாள் ரம்யா. தமிழுக்கும் அது தேவைப்பட்டது. ஆகவே வாங்கி ஒரு மிடக்கு பருகினாள். இந்த ஒற்றை நாளில் எவ்வளவோ பார்த்துவிட்டாள். தமிழ் தோழியின் அழைப்பில் தமிழ் திரும்பி பார்த்தாள். கேட்டதும் 10 லட்சம் கொடுக்கற அளவுக்கு அவ்வளோ நெருக்கமான ஆள் யாரடி? ஏன் கேக்குற? இல்ல, இவ்வளோ நாள் நான் ரொம்ப நல்லவங்க, யோக்கியமானவங்கன்னு நினைச்சவங்க கூட பணத்தை வச்சுக்கிட்டு இல்லைன்னு தான் கையை விரிச்சாங்க. ஆனா நீ கேட்ட உடனே இவ்ளோ பெரிய பணத்தை கொடுத்த அந்த நல்லவர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம். பணம் கொடுத்தா நல்லவங்களா? தமிழ் இதழ் நக்கலாக விரிந்தது. கஷ்டத்துல கிடைக்கிற 1 ரூபா கூட பொக்கிஷம் தானே. அந்த கஷ்டத்துல உதவி செய்யறவங்க தான் கடவுள்னு நீதானே சொல்வ. அப்படி இருக்கும்போது அவங்க கொடுத்த அந்த 10 லட்சம் பணம் தான் அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கு. அப்படி பார்த்தா அந்த பணத்தை கொடுத்தவங்களும் கடவுள் மாதிரி தானே.
அவன் கடவுள் இல்ல, மனுஷ ரூபத்துல இருக்கிற ஒரு மிருகம் என்று முணுமுணுத்துக் கொண்டது அவள் இதழ்கள். என்னடி சொன்ன? ஆமா, நான் அவங்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கேன்னு சொன்னேன். அவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என் ஓனர். அந்த முகம் தெரியாத நபர் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சுடி. கண்டிப்பா நான் அவரை ஒரு நாள் பார்க்கணும். ஏன்னா அவள் மெச்சிக்கொள்ளும் அதே நபர்தான் தன் உயிர் தோழியின் இத்தனை கஷ்டத்துக்கும் காரணமானவன் என்று தெரிந்தால் என்னவாகும்? அத்தியாயம் 33. அந்த பிஞ்சு இமைகளை விரித்து மெல்ல கண்களை திறந்தாள் மகா. அந்த கதவின் ஓரம் சாய்ந்து நின்று தயங்கி பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ். தமிழ், பாப்பா கண்ணு முழிச்சிட்டா, வா என்றாள் ரம்யா. தமிழுக்கோ பயம். தன்னால்தான் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையோ என்று அவள் ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் இருந்தாள். இதில் இன்னும் தான் அவள் பக்கம் சென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்தாள். வாடி, வாப்பா. அந்த குழந்தையின் பெற்றோரும் அழைத்தார்கள். யார் அழைத்தும் தமிழ் வர மறுத்தாள். ஆனால் அந்த குழந்தை ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருந்த குட்டி கரத்தை ஆட்டி தமிழை பக்கத்தில் அழைத்தது. தமிழ் தயங்கி தயங்கி அந்த குழந்தையின் அருகே வந்தாள். அந்த குழந்தையின் தலையில் கை கால் என அனைத்து இடத்திலும் கட்டு போட்டிருந்தார்கள். ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருந்ததால் அந்த குழந்தையால் பேச முடியவில்லை. தமிழ் கலங்கிய கண்களுடன் அந்த குழந்தையின் அருகே வந்து அவள் கரத்தை பிடித்தாள். சாரிடா தங்கோ என்றாள். அந்த குழந்தையின் கையை எடுத்து முகத்தோடு ஒற்றிக்கொண்டு. அந்த குழந்தை அந்த நிலையிலும் சிரித்தது. இன்னொரு கரத்தால் அந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்க முயன்றது. இதை எடுக்கக்கூடாது மகா, பக்கத்தில் இருந்த ரம்யா சொன்னாள். ஆனால் அந்த குழந்தை கேட்காமல் அந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்தது. தமிழை பக்கத்திலேயே வர சொல்லி அழைத்தது. தமிழ் தயங்கி அந்த குழந்தை அருகே சென்றாள். அந்த குழந்தை தமிழின் நெற்றியில் தன் பிஞ்சு இதழால் முத்தம் வைக்க தமிழின் ஒரு சொட்டு கண்ணீர் அந்த குழந்தையின் முகத்தில் பட்டு தெரித்தது. தேங்க்ஸ்கா. அந்த குழந்தை கடினப்பட்டு சொல்ல தமிழுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. இருந்தும் குழந்தை முன்னே அழுதுவிடக் கூடாது என்று கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றாள். ஏ ஏ உதடு துடிக்க கேட்டாள் தமிழ். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்ல, நீங்க தானே முதல் முறையா வாங்கி கொடுத்தீங்க. ஒரு சாதாரண விஷயம் கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. இதை விடவா தன் வாழ்வில் ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து விட போகிறோம் என தோன்றியது தமிழுக்கு. கஷ்டம் வந்தால் தனக்கு கீழ் உள்ளவரை பார்க்க சொல்வார்கள். அது உண்மைதான் போலும். அக்கா, இனிமே உனக்கு அடிக்கடி ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். நானும் தான் என்று உடன் புகுந்தாள் ரம்யா. குழந்தைக்கு ரெஸ்ட் தேவை என்று அனைவரையும் வெளியே போக சொன்னார்கள். தமிழ் மனதில் இவ்வளவு நேரம் இருந்த குழப்பம் அந்த குழந்தையின் ஒற்றை முத்தத்தில் காணாமல் போனதாய் தோன்றியது. கிஸ் பண்ணா மனசு ஃப்ரீ ஆகுதுல, அப்படியா என ரம்யா கேலியாக கேட்டாள். நிஜமாதான். தமிழ் இதழில் ஒரு புன்னகை, மனம் இதமானது போல் தோன்றியது. ஒரு கிஸ்ல தானே இவ்ளோ பிரச்சனையோ? ரம்யா சொன்னதை கேட்டு தமிழுக்கு சிரிப்புதான் வந்தது. தமிழ் மணியை பார்த்தாள். அது அதிகாலை 5:30 என்று காட்டியது. ரம்யா, நீ வீட்டுக்கு போ. இல்ல தமிழ், நான் லீவ் போட்டுக்கிறேன், குழந்தைய பாத்துக்கிறேன். தமிழ் தோழியை அணைத்து கொண்டாள். தேங்க்ஸ் டி என தமிழ் கிளம்பினாள். சரி, நீ எங்க போற? கடன் அடைக்க வேண்டாமா? இவ்ளோ சீக்கிரமாவா? தீர்க்க முடியாத கடன். அப்போ நான் வரேன்டி. போயிட்டு வரேன்னு சொல்லு. சரி என ஒரு ஆட்டோ ஒன்றை பிடித்து வீட்டுக்கு சென்று தன்னை சுத்தம் செய்து கொண்டவள் அந்த சாமி புகைப்படம் முன்னே நின்றாள். நான் பண்ண போற விஷயம் நல்லதா கெட்டதான்னு தெரியாது, ஆனா எதுவா இருந்தாலும் நீ என் கூட இரு என்று ஒரு பெரிய கும்பிடு ஒன்றை போட்டுவிட்டு அதே ஆட்டோவில் ஏறி அந்த ராவணன் பேலஸ் முன்னே போய் நின்றாள். ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டவள் ஒரு முடிவுடன் உள்ளே செல்ல அங்கு பல கார் வரிசையாக நின்றது. அதையெல்லாம் பார்த்தபடி அந்த வீட்டின் உள்ளே சென்றவள் அங்கு நடக்கும் கூத்தை கண்டு முகத்தை அஷ்ட கோணலாக மாற்றினாள். அங்கே இளம் வாலிபர்கள் எல்லாம் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு கையில் மதுக்கோப்பையை பிடித்தபடி நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூட பரவாயில்லை. பெண்களே வெறும் பிகினி உடையில் ஆண்களுடன் சேர்ந்து சரக்கடித்து கும்மாளம் போட்டு கொண்டிருந்தார்கள். பார்க்க சகிக்கவில்லை அவளுக்கு. சீ என்று முகத்தை சுளித்தவள் அப்படியே யூட்டர்ன் போட்டு சென்று விட நினைத்தாள். இந்த கன்றாவியை பார்த்தால் கண்கள் அழுகிவிடும் என்றளவுக்கு மோசமாக ஆட்டம் போட்டார்கள். தமிழ் அங்கிருந்து திரும்ப நினைக்கும் பொழுது ஹேய் என்ற சத்தத்துடன் ஒரு விசில் சத்தமும் கேட்டது.
திரும்ப நினைத்தவள் மெல்ல சத்தம் வந்த பக்கம் பார்த்தாள். அங்கோ இதோ பார், என் பாடியை பார் என்று வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு 2 பக்கமும் வெறும் உள்ளாடை போன்ற பிகினி அணிந்திருந்த வெள்ளைக்காரி பெண்களின் இடையை பிடித்தபடி இவளை நோக்கி நடந்து வந்தான் ராவணன். இந்த கருமத்தை பார்ப்பதை விட பேசாமல் 7வது மாடியிலிருந்து குதித்து விடலாம் என்று தோன்றியது. அவன் பார்வையும் அவன் செயலும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ராவணன் அந்த ஃபாரின் பெண்களுடன் தமிழ் முன்னே வந்து நின்றான். என்ன எஸ்கேப் ஆக பாக்குற? பரா, டைமுக்கு வந்துட்டு போல. ஆனாலும் உன் பங்க்சுவாலிட்டியை நான் மதிக்கிறேன் என பக்கத்தில் நின்ற 2 ஃபாரின் பெண்களின் கன்னத்திலும் பஜக் பஜக் என்று ஒரு முத்தத்தை வைத்தான். இவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அந்த பெண்கள் அவன் மார்பு ஆம்ஸ் என கூச்சமில்லாமல் தடவி கொண்டிருந்தார்கள். என்ன கருமோ இது, இவளுங்களுக்கு கூச்சமே இல்லையா என எண்ணிக்கொண்டாள் அவள். கேர்ள்ஸ், மாமாக்கு கொஞ்சம் பிரைவசி தேவைப்படுது, நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க என்றான் அவர்கள் பெண்ணை ஒரு செல்லமான அடியை போட்டு. ஓகே பேபி என அவர்கள் பறக்கும் முத்தத்தை போட்டு தனியே போய் குடிக்க துவங்கி விட்டார்கள். என்ன கிளம்புற மாதிரி இருக்கு என்றான் அவளை மொத்தமாய் அளந்தபடி. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸியா இருக்கீங்க, அதான் வெளியே வெயிட் பண்ணலான்னு பார்த்த. உன்னை வெயிட் பண்றதுக்காக வர சொல்லல என்றவன் அவளை ஒரு மார்க்கமாய் பார்த்தான். தமிழுக்கு உள்ளே பதறியது. ஒருவேளை இந்த மேனா மினுக்குக போல என்னையும் பிகினி போட சொல்லிடுவானோ என்று அவளுக்கு உள்ளே பதறியது. பிகினி போட்டால் தான் எப்படி இருப்போம் என அவள் சற்று யோசித்து மட்டும்தான் பார்த்தாள். சகிக்க முடியாது என்றான் அவன். என்ன, நீ எதை யோசிச்சியோ அதைத்தான் சொன்ன என்றவன் நக்கலாக சொன்னான். நானும் யோசிக்கலையே. அதுக்கு ஒரு பாடி வேணும், செம்ம ஃபிகரா இருக்கணும் என்றவளை தலை முதல் கால் வரைக்கும் அளந்தவன் நக்கலாய் சொன்னான். நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட என்று. இவளுக்கோ கடுப்பு. அதெப்படி அவன் என்ன சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லலாம்? அதுக்காக அவன் முன்னாடி பிகினி போட்டா ஃபேஷன் ஷோ நடத்த முடியும்? ஒவ்வொருவரும் போதையில் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ராவணன் கொஞ்சம் கொஞ்சமாய் அவளை நெருங்கினான். அவள் கால்கள் மெல்ல மெல்ல பின்னோக்கி சென்றது. நான் என்ன சொன்னாலும் செய்வேன் தானே சொன்ன என இதழை தேய்த்தவன் கண்கள் அவளை இன்ச் பை இன்ச் அளவெடுத்தது. இவ்வளவு நேரம் இருந்த அந்த தைரியம் ஏனோ இப்பொழுது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது. என்ன ஆனாலும் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணிதான் வந்திருந்தாள். ஆனால் இங்கு நடந்த காட்சியையும் அவள் நிற்கும் கோலத்தையும் பார்க்கும் பொழுது உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நெருங்கி சென்றவன் சுவரோடு முட்டி நின்றான். அவள் கண்கள் பட்டென தரையை சந்தித்தது. இப்போ இந்த நிமிஷம் நான் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும்ல என்றான் ஒரு மாதிரியான வில்லத்தனத்துடன். தமிழ் எச்சில் விழுங்கிக் கொண்டாள். ஒருவன் போதையில் ஆடியபடி ஒரு சரக்கு பாட்டிலை தூக்கி வீசினான். அது நேராக தமிழ் தலையை நோக்கி வந்தது. அது அவள் தலையில் படப்போகும் சமயம் திரும்பி பார்க்காமலே அதை பட்டென பிடித்தான் ராவணன். செம்ம சீன் அது. தமிழ் இடத்துல வேறு யாரா இருந்தாலும் இந்த சீனை பார்த்து பட்டென அவன்கிட்ட விழுந்திருப்பாங்க. ஆனா நம்ம பிள்ளையாண்டால் அப்படியா? என்ன ஆள் விட்டு கொல்ல பாக்குறீங்களோ? ராவணன் கண்கள் அவளை சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் சிறு வில்லத்தனத்துடனும் பார்த்தது. உன்னை போட எனக்கு ஆளு தேவையில்ல. இந்த பாட்டில பட்டுன்னு உடைச்சு சட்டுன்னு உன் வயிற்றுல ஏத்தனா என்னாகும் தெரியுமா? அவன் சொல்லும் பொழுதே அவளுக்கு உடல் நடுங்கியது. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்புறம் நீ டக்குன்னு போய் சேர்ந்துருவ. நீ எனக்கு வேணும். ஆ, அவள் வெளி விரித்தது. உன் அணு அணுவா ரசிக்க ரசிக்க டார்ச்சர் பண்ணி விளையாட போற. அதுக்கு நீ அப்படியே வேணும் என்றான் அவள் காதோரம் இருந்த முடியை மெல்ல விலக்கி விட்டபடி. இருவரின் உடலுக்கும் சில சென்டிமீட்டர் இடைவெளிதான் இருந்தது. நீ எனக்கு பொன்னதுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா என்றான் அவளிடையில் அழுத்தமாக கரம் பதித்தபடி.